சொந்தக்காரங்க இல்ல அப்படிங்கறத நிலைநாட்டுவதற்காக வேண்டி இது அல்லாவே இந்த ரூலை வந்து போட்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நஹ்னு மஆஷிரல் அன்பியா இலா நூரசு, நபிமார்களாகிய நாங்கள் எங்களுடைய சொத்துக்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது. என் சொத்துக்கு மட்டுமில்ல, இப்ராஹிம் நபி சொத்துக்கு உங்க பிள்ளை வாரிசாக முடியாது, மூசா நபி சொத்துக்கு உங்க பிள்ளைங்க வாரிசாக இருக்க முடியாது, வாரிசு ஆவல. அதே மாதிரி வந்து என்னுடைய சொத்துக்கும் யாரும் வாரிசாக முடியாது. மாத்தரக்குனாக சதக்கா, நாங்கள் எதை விட்டு விட்டு செல்கிறோமோ அதெல்லாம் சதக்கா, அதெல்லாம் வந்து பைத்துல் மாலுக்கு சேரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி பைத்துல் மாலுடைய கண்ட்ரோல்ல வருது. அதைத்தான் போய் ஃபாத்திமா நாயெல்லாம் கேட்பாங்க அபூபக்கர் போய் கேட்பாங்கல்ல, எங்க அப்பாவுடைய அந்த நிலம் ஒன்று இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் தகப்பனாருக்கு சொந்தமான அந்த நிலத்தை என்கிட்ட தந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா நாய் என்ன செய்வாங்க, அபூபக்கர் போய் கேட்பாங்க. அபூபக்கர் என்ன செய்வாங்க, உங்களை வந்து என் மகளை விட நான் நேசிக்கிறேன், அது வேற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை என் குடும்பத்தை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லை நான் கடுகளவும் மீற மாட்டேன். அவர்கள் சொல்லி சென்றது என்ன, இது அரசாங்கத்தில் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு தரக்கூடாது என்று சொல்லி, யாருக்கும் தரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள், என்னுடைய சொத்துக்கு யாரும் வாரிசு இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால் அதை வந்து உங்கள்கிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துறாங்க. மறுத்த பிறகு என்ன ஆகுது, அது வந்து அரசாங்கத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ப்ராப்பர்ட்டி அரசாங்கத்தில் இருக்கிறது. அரசாங்கத்தில் இருந்து அதில் உள்ள பெருசம்பளத்தை எடுத்து பைத்துல் மால்ல சேர்த்துக்குவாங்க, அதில் உள்ள வருமானங்களை எடுத்து என்ன செய்வாங்க, நல்ல கட்டுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல உள்ள சொத்தா இருக்கிறதுனால அது பிரத்யேக கவனத்தோடு பராமரிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இது ஒரு சொத்துன்னு ஒன்று இருக்கிற உலகத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன சொத்தை பார்த்தீங்களா, அனைவருக்கும் பொதுவாக இருக்குன்னு அப்படி காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்வாங்க அவங்க, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் கூடுதல் சிரத்தையோட அந்த ப்ராப்பர்ட்டி என்ன செஞ்சாங்க, பராமரிச்சுக்கிட்டு வந்தாங்க. உமர், உஸ்மான், அலி எல்லார் காலத்திலையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மருமான் ஆட்சிக்கு வந்தார் பாருங்களேன், அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்தார் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க, அதை பட்டா போட்டு பிரிச்சு அவங்க வகைராக்களுக்கு கொடுத்துட்டார். அபூபக்கர் பெத்த மகளுக்கு கொடுக்க மாட்டேன்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாரு, அந்த சொத்தை பெத்த மகள் ஃபாத்திமா நாயகி வந்து கேட்கறாங்க, தரமாட்டேன்னு மறுக்கிறாரு. யார், அபூபக்கர் சித்திக். அதனாலே ஃபாத்திமா நாயகி அபூபக்கர் பேசவே இல்லை கடைசி மௌத்தார் வரைக்கும். கடைசி வரைக்கும் கோவத்தோட நினைஞ்சிட்டாங்க, அவங்க இதை புரிஞ்சுக்கிறாம நம்ம கேட்டு தரலையேங்கிற கோவத்துல மௌத்தா ஒரு 6 மாசத்துல மௌத்தா போயிடுறாங்க. மௌத்தாவர் வரைக்கும் அபூபக்கர் என்ன செய்யல, பேசவே இல்லை. அவங்க மௌத்தா போன செய்தியை கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கருக்கு சொல்லவே இல்லை, அவ்வளவு கோவப்பட்டாங்க. அப்படி ஒரு பிடிவாதமா இருந்த ஒரு சொத்தை ப்ராப்பர்ட்டிய மர்வான் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் துண்டாக்கி பெரிய இடம்ல அதை வந்து உனக்கு 1 சென்ட், உனக்கு 1 சென்ட், உனக்கு 5 சென்ட், உனக்கு 5 சென்ட் ஏதோ ஒரு கணக்குல துண்டு போடுறது, இடத்தை துண்டு போட்டு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அதை அவங்களுடைய குடும்பத்தார்களுக்காக கொடுத்தார். இது சொத்துங்கிறதுக்காக அவர் கொடுக்க, அதையும் வழங்கிருந்தேன். ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒண்ணு நம்மளுக்கு என்ன பரக்கத்தான், அப்படி இதை திருடுனா பரக்கத்தாகுமா, பரக்கத்து சரிதான். ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களா விரும்பி கொடுத்தா பரக்கத்தாகுமே தவிர, ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு ஆள் இருக்கான்னு வச்சு மனுஷையான பரக்கத்துன்னு சொல்ல இயலாது. ஒரு பேச்சு வச்சுக்கிறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒரு போர்வை போத்திட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் போர்வை பரக்கத்தை திருடிட்டு போலாமா? எப்ப பரக்கத்துன்னு எப்ப நீங்க சொல்ல, பரக்கத்துல இருந்தா கூட எப்ப பரக்கத்தாகும், அது அவங்களா கூப்பிட்டு உங்களுக்கு தந்தா பரக்கத்தாகுமே தவிர களவாண்டத்தை பரக்கத்தாகுமா? இவன் எந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து என்பது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, மருமான் என்ன செய்யறாருன்னா, அந்த பதக்கில் உள்ள அந்த ஏரியாவை வந்து பங்கு போட்டு தனக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டாரு, அது மாதிரி எனக்கு ஒண்ணு தந்தாரு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றாரு மக்கள்கிட்ட, மக்களே இந்த பதக்கில் ஒரு சொத்து இருக்கு பாருங்க, அந்த சொத்தை வந்து மருவான் ஆட்சி காலத்தில் பங்கு போடும் பொழுது அதுல அவர் தனக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டாரு, எனக்கு ஒண்ணு தந்தாரு. இதுக்கு முந்தி எனக்கு முந்தி மரணித்து விட்ட வலீது, சுலைமான் 2 மன்னர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கூட கொடுத்தாங்க. அந்த 2 பேரும் தங்கள் பங்கை எனக்கு தந்து விட்டார்கள். எனக்கு ஒரு பங்கு, எனக்கு முந்தி இறந்து போன சுலைமான் மன்னர் இருந்தாரு அவருக்கு ஒரு பங்கு, அவருக்கு முந்தி இறந்து போய்விட்ட வலீது இருந்தாரு அவருக்கு ஒரு பங்கு, அந்த 2 பேரும் அவங்க பங்கு எனக்கு தந்திருந்தார்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட பேசுறாரு. மக்களே, இந்த சொத்து ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து என்ற முறையில் இது மாதிரி எனக்கு விருப்பமான ஒன்று உலகத்தில் கிடையாது. ஏன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு பயன்படுத்தின அவங்களுக்கு உரியது என்று சொல்லக்கூடியது என்னிடத்தில் இருந்தால் அது எவ்வளவு சந்தோஷமான ஒன்று. ஆனாலும் இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்ற காரணத்தினால், இது வந்து சட்டப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்ற காரணத்தினால், இது அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொது உடைமை என்ற காரணத்தினால் முதல்ல இந்த அநியாயத்திற்கு நான் பிராயச்சித்தம் செய்கிறேன். என்னுடைய அந்த பதக்கில் உள்ள சொத்துக்கள்
பைத்துல் மால்ல சேரும். என்னுடையது மாத்திரம் சேராது. பனு உமையாக்கள் யாரெல்லாம் பங்கு போட்டுக்கிட்டார்களோ அவ்வளவு பேர் இதையும் பிடிச்சி நான் சேர்த்துட்டேன். ஒரே உத்தரவுல என்ன பண்றாரு, பனு உமையாக்களுடைய கையில யார பங்கு வச்சாங்கல்ல மத்தவங்க எல்லாம் எல்லா பங்கையும் எடுத்து நினைஞ்சாரு. மரியாதையா இதுல யாரும் உரிமை கொண்டாட கூடாது. இனி அது பைத்துல் மால்ல தான் இருக்கும், அரசாங்கத்தினுடைய கருவூலத்தில் தான் இருக்கும். எந்த தனி மனிதனும் சொந்தம் கிடையாது, அதுக்கு கவர்மெண்ட் தான் சொந்தம் என்று அபூபக்கர் காலத்தில் இருந்த அந்த பழைய நிலைக்கு இதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் கொண்டு வருகிறார். அது ஒரு செஞ்ச வேலை. அடுத்து என்ன பண்றாரு, பனு உமையாக்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. ஒரு மன்னர் இருந்தாருன்னு வைங்களேன், அவர் மட்டும் சம்பாதிக்க மாட்டாரு. ஓ மாமா மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. அந்த அந்த சுரண்டது ஊழல் பண்றது எல்லாத்துலயும் எனக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்கும். இன்னைக்கு கூட போய் பாத்தீங்கன்னா மன்னர் ஆட்சி நடக்கக்கூடிய நாடுகள்ல மன்னர் குடும்பங்கள்ட்ட ஒரு 74 அரண்மனை இருக்கிறது பார்க்கலாம். பேலஸ் இருக்கும், 74 பேலஸ் இருக்கும். ஏன், இவர் மன்னனுக்கு சித்தப்பா, சித்தப்பாவுக்கு முத்தாப்பா, முத்தாப்பாக்கு பேரண்ட் என்ன சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சுத்தி கிட்டி 50 பேருக்கு என்ன செய்வோம், ஆளுக்கு ஒரு அரண்மனையை வச்சுக்கிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறோம். உடனே என்ன பண்றாரு, ஒரு கெடு தர்றேன். பனு உமையாக்களை சேர்ந்தவர்கள், பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் யாரெல்லாம் அநீதியான முறையில சொத்துக்களை கையில் எடுத்திருக்கிறீர்களோ மரியாதையாக அரசாங்கத்தினுடைய எடுத்தால் அரசாங்கத்தில் கொடுத்து விடுங்கள், தனியாரிடத்தில் பறித்திருந்தால் தனியார். முதல்ல சீர்திருத்தம் தான் பண்றாரு நிர்வாகம். அவர் என்ன செய்யறார், முதல் வேலையை தவறுகளை சரி பண்றாரு. அதனால இவர் நிற்கிறார் வரலாற்றில். இவர் பாட்டுக்கு அப்படி ஆட்சி எனக்கு சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். உட்கார்ந்து என்ன பண்றாரு, இத்தனை வருஷமாக ஒரு 80-75 ஆண்டுகளாக செய்யப்பட்ட தவறுகளை எல்லாம் நம்ம உட்கார்ந்து 70 ஆண்டுகள் வச்சுக்கலாம். 70 ஆண்டுகளாக செய்யப்பட்ட தவறுகள் அத்தனையும் நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு 70 ஆண்டு ஊறி போன தவறுகளை எல்லாம் ஒன்னா சரி செய்யறாரு. எல்லாத்தையும் நினைஞ்சிட்டாரு. அதை எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. ஒரு நாள் மசூராண்டு குடும்பத்தாரெல்லாம், மன்னர் குடும்பம்லாம் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்றாரு, இப்ப நான் ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கிறேன், இதுக்கு நான் தான் அல்லாட்ட நீங்க சொல்ல போறது இல்ல. இந்த சுமைக்கு நான் சரியா நடக்கலன்னா பதில் நான் தான் அல்லாட்ட சொல்லணும். என் சொல்லை கேட்டு நீங்கள் சொத்துக்களை அவரவருக்கு உரிய சொத்தை அவரவர்கிட்டையும் அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்தை அரசாங்கத்தில் ஒப்படைப்பீர்களேயானால் நான் இதுல நீடிக்கிறேன். இல்லன்னா நீங்க யாரை வேணாலும் வச்சுக்கிறீங்க, நான் பாட்டுக்கு மக்காவுல போய் தங்கி நான் பாட்டு தவாப் செஞ்சுக்கிட்டு அங்கே காலத்தை கழிச்சிருவேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போடுறாரு. அந்த நேரத்தில் வேற யாரு ஏத்துக்கொண்டாலும் நிக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதனால என்ன பண்றாங்க, எல்லாருமே பல விதத்திலையும் முக்கியமான ஆட்களை விட்டுலாம் அவங்க சமரசம் பண்ணி பாக்குறாங்க, பேசி பாக்குறாங்க. ஒண்ணுக்கு ஒரு மசிய மாட்டேங்கிறார். சொன்னா சொன்னதான் கொடுத்து ஆவணுங்கிறார். அதே மாதிரி கொடுக்க மறுத்த தன்னுடைய குடும்பத்தாரிடம் இருந்தெல்லாம் ஒவ்வொருத்தரும் முறையிடுவான். இந்த மாதிரி பண்ணிட்டான், உங்க மாமனார் ஒருத்தர், உங்க மாமனாருக்கு பேர அந்த மாதிரி பண்ணிவிட்டான், உங்க சித்தப்பனுக்கு அண்ணன் இப்படி பண்ணிவிட்டான் சொல்லுவாங்க. உடனே கூப்பிடுவாரு, என்ன நடப்பண்ண உண்மையா, முதல் மரியாதையை கொடு. அந்த மாதிரி நினைஞ்சார். தன் குடும்பத்தார்கள் செய்த, உமையாக்கள் செய்த எல்லா விதமான பொருளாதார அநீதிகளுக்கும் அவர் நியாயம் வழங்கினார். அதனாலதான் அவர் வரலாற்றில் நிற்கிறார் சொன்னோம், சிறந்த ஆட்சியாளர் சொல்றோம். அதே மாதிரி அவர் ஒரு மோதிரம் அணிந்திருந்தார் ஆட்சிக்கு வந்த உடனே. அதுதான் யாபத்துக்கு வருது. அப்போ அவர் மறுக்கல, அவர் அந்த நேரத்தில் மறுக்க இயலாது. வலீது ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் ஒரு அன்பளிப்பாக என்ன செய்யறாரு, இந்த மோதிரத்துக்கு அவர்கிட்ட கொடுக்கிறார். வலீது ஜனாதிபதியா இருக்கும் பொழுது அவர் சொந்தக்காரர் தானே இவரு, அந்த வகையில் என்ன செய்யறாரு, இந்த அங்க ஒரு மோதிரத்தை கொடுக்கிறாரு. விலை உயர்ந்த ஒரு மோதிரம். அது என்ன மோதிரங்கிறீங்க, அது ஜக்காத்தா பைத்துல் மாலுக்கு வந்தெல்லாம் தூக்கி கொடுக்கிறார். காசு கொடுத்து வாங்கி கொடுக்கல, வழி தெளிவு கொடுக்கிறாரு. நல்ல மோதிரமா இருக்குது, இந்த இதை நீ வச்சுக்க. இவர் ஜக்காத்து வாங்க தடவை உள்ள ஆள் கிடையாது, இவர் வசதியான ஒரு ஆளு, இவர் அதை வாங்கக்கூடாது. அப்ப நம்ம திருப்பி கொடுத்தோம்னு சொன்னாலும் வேற யாருக்காவது தான் போகும் அப்படின்னு அப்போதைக்கு வாங்கிக்கிட்டாரு. வந்தவன என்ன பண்றாரு, இந்த பாருங்க அந்த மோதிரம் விலை உயர்ந்த மோதிரம், இதை வலிது அநியாயமான முறை எனக்கு தந்தார் சொல்றாரு. இந்த வலிது என்னுடைய சித்தப்பா இது அநியாயமான முறையில் எனக்கு தந்தார், அதையும் நான் பைத்துல் மால் இதை ஒப்படைக்கிறேன். ஒரு மோதிரம் வரைக்கும் ஒண்ணு கூட தொடக்கூடாது என்பதில் நினைஞ்சாரு, உறுதியாக இருந்தார். அந்த எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார் கேட்டா, அவருடைய ஒரு நாள் கொஞ்சம் வெந்நீர் வேணும்னு கேட்கிறார். ஊழியத்தை வெந்நீர் உடனே கொண்டு வர்றாங்க. அது என்ன இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துட்ட வெந்நீர் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இங்க அரசாங்க கருவூலத்தில் உள்ள சமையலறை வீட்டுல போய் எடுத்துட்டு சொல்றாரு. அவரு வேலையாளுக்கு புரியாம என்ன பண்ணிட்டாரு, இங்கே போய் வெந்நீர் எடுத்துட்டு வந்தாரு. அவர் எங்க அலுவலகம் இருக்குதோ அங்க போய் வெந்நீர் கொண்டு வர்றாரு. அப்ப இதை சுட வைக்கிறதுக்கு உரிய அந்த விறகு பைத்துல் மால்ல செலவழிச்சிருக்காங்கிறாரு. ஆமா. உடனே ஒரு திருகத்தை கொடுத்து இதுக்கு விறகு வாங்கிட்டு வாங்குறாரு. இந்த விறகு கொண்டு பைத்துல் மால்ல சேர்த்துரு. இனிமே வெண்ணி கேட்டா எங்க வீட்டுல போட்டு எடுத்துடணும். இனிமேல் நான் வெண்ணி கேட்டேனேயானால்
அந்த வெந்நீரை கொதிக்க வைக்கிற விரவு இருக்குதே, அதை நான் திங்கிறதுக்கு எனக்கு ஹலால் இல்லை. பைத்துல் மால்ல உள்ள காசை நான் தொடுவதற்கு எனக்கு ஹலால் இல்லை. அது ஏழைகளுக்கு சொந்தமானது, அரசாங்கத்துக்கு சொந்தமானது, எனக்கு அதை தரக்கூடாதுன்னு சொல்லி வெண்ணி போட்டதுக்கு விரவு கொடுத்தாலும் பார்க்க முடியுமா? அதாவது பர்ஃபெக்டான, நம்ம அப்படியே ஒரு வியந்து போறோம். எப்படி இந்த மனுஷன் இப்படி இருந்தாரு? யாருமே விழுந்துருவோமுங்க. ஒரு வார்டு பதவி வந்து நாலு காண போயிடுறாங்களா, பாக்குறோமா இல்ல? மனுஷனை இந்த பதவி என்பது எப்படி எல்லாம் மாத்துது. நல்லா இருந்த ஒருத்தனை கெடுக்கிறது பதவி. பதவி ஒருத்தனை மாத்துமா? நல்லவனா மாத்துமா? நம்ம பார்த்து வரலாறுல பார்த்ததே கிடையாதுங்க. நல்லா இருக்கிறாலும் கெடுக்கும். சும்மா அழகான மனுஷனா இருப்பான், அவன் எதையாவது ஒரு சனிகள் நுழைஞ்சு ஒரு வார்டு எம்எல்ஏ எம்பி அல்லது வாரியம் அது இதுன்னு எதையாவது ஒரு இலவு கொடுத்தாங்கன்னு வைங்க, அவ அதுக்கு பிறகு வேற ஆளை மாறி போயிருவா. இவன் தானே அவன் நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி மாறானா இல்லையா? இவன் அப்படி நேத்து பார்த்தோம், அந்த ஆள் தானே இவன் என்கிற மாதிரி அவனுடைய டோட்டல் கேரக்டரே மாறி போறத பாக்குறீங்களே. இந்த ஆள்கிட்ட ஒரு மாற்றம் என்ன மாற்றம்? உல்டாவா மாற்றம் வருது. ஏற்கனவே வாங்கினது திருப்பி கொடுக்குறாரு வாங்கலாம். ஏற்கனவே வாங்கிட்டாரு மோதிரத்தை, அது திருப்பி கொடுக்கிறாரு. ஏற்கனவே பதக்கடை சொத்தை வாங்கிட்டாரு, இப்ப திருப்பி கொடுக்கிறார். அதாவது எல்லாமே ஆட்சிக்கு வந்த பிறகு தலைகீழ் மாற்றம் இவரிடத்துல ஏற்படுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இறைச்சி வாங்கி வச்சிருக்கிறாரு. இதை வந்து பொரிச்சு எடுத்துட்டு வாங்குறாரு. பொரிச்சு எடுத்துட்டு வாங்க என்னது? வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன்னு அங்கே பொரிச்சுட்டு வந்தாரு. அது வேற ஒரு ஊழியர் என்ன பண்ணாரு? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அதே மாதிரி கேட்கிறாரு, இந்த தானே இருக்கு பொரிச்சுட்டு வந்துட்டேன். பைத்துல் மால்லையா? ஆமா. பைத்துல் மால்ல சமையலரே கட்டி வச்சிருந்தாரு, யாரும் வேணாலும் சாப்பிட்டு போலாம். அந்த மாதிரி சமையல் நடந்துகிட்டே இருக்கும், வர்றவங்க எல்லாம் சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஒரு சத்திர மாதிரி அந்த மாதிரி பண்ணி கொண்டிருந்தார். அதெல்லாம் எடுத்துட்டு வந்தோடனே, அப்ப நீனே சாப்பிட்டுருது, உனக்கு தான் இது தகுதியானது. பைத்துல் மால்லுடைய பொருள்ல பொரிச்சதா இருந்தா உன்னை மாதிரி ஊழியர்கள் சாப்பிடலாமே தவிர என்னை மாதிரி ஆளுக்கு என்ன செய்ய முடியாதத சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நீனே எடுத்துக்க நான் அவர்கிட்ட கொடுத்த தொட மாட்டேன்றார். இப்படி தெரிஞ்சு அவருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் என்ன செய்யறாரு? கண்காணிப்பா இருக்கிறார். அதே மாதிரி வந்து அவருடைய குடும்பத்தை சேர்ந்த சில முக்கியமான பிரமுகர்கள் அவருக்காக அன்பளிப்பு கொடுத்து விடுவாங்க. அவர் பனு உமையாக்களை சேர்ந்தவர்களை என்ன செய்வாங்க? அவருக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்க. அவ உதாரணமா எடுத்தா ஒரு ஆப்பிள் வருது, ஒரு ஆப்பிள் அன்பளிப்பா வருது. ஆப்பிள் அன்பளிப்பு பெரிய விஷயமா நினைக்க கூடாது. அந்த காலத்துல அந்த நாட்டில் அந்த காலத்துல அந்த சிச்சுவேஷன்ல அது ஒரு பெரிய சாமான் தான். ஏன்? அது பாலைவனம், அங்க இதெல்லாம் முளைக்காது. ஆப்பிள்லாம் வர்றாங்க அப்படி ஃபாரின்ல வெளிநாட்டுல இருந்து என்ன செய்யணும்? வரணும். அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா அது பெரிய அதிசயமான, அது பெரிய பாக்கியம். அது ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி விஷயம். ரூபா கூட கிடைச்சு போயிடும். ஆப்பிள் கிடைக்குமா? இன்னைக்கு சீசன் இது அரை மணி நேரத்துக்கு அங்க இறங்கிருது, அது ஒரு விஷயம். அன்றைக்கு அப்படி ஒண்ணு ஒரு அன்பளிப்பா கொடுக்க நினைச்சாங்கன்னா எதை கொடுப்பாங்க? இந்த மாதிரி கிடைக்காத, மன்னர் நினைச்சாலும் வாங்க முடியாதுங்க. யாராவது வெளியூருக்கு போயிட்டு வந்தா தான் வாங்க இயலுமே தவிர இவர் மன்னருங்கிறதுக்காக இறக்குமதியா பண்ண விமானமா உடையலாம். அந்த காலத்துல இவர் ஆசைப்பட்டா கூட அந்த பொருள் கிடைக்காதுல. இப்படி யாராவது வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க அதை பக்குவப்படுத்தி அதை வாங்கிட்டு வந்தா தான் அது நல்ல ரேட்டுக்கு விற்கும். ஆப்பிள் கொண்டாந்து அவங்க சொந்தக்காரவ அன்பளிப்பு கொடுக்குறாங்க. ஆப்பிளுக்கு பெருமானமான அந்த காலத்துல அதை வாங்கி என்ன செய்யறாரு? நீ வச்சு உருட்டி பார்த்துட்டு கொண்டே கொடுத்துருந்தா தந்தவன்டே கொடு அப்படிங்கிறாரு. ஏங்க ரசூலுல்லாஹ் தான் அன்பளிப்பு எல்லாம் வாங்கி இருக்கிறாங்களே, மக்கள் கேட்கறாங்க, கூடியிருந்தவங்க கேட்கறாங்க, அன்பளிப்பு ஒருத்த கொடுக்குறான், ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிட வேண்டியதானே, அப்படி உருட்டி பார்த்துட்டு எதுக்கு நீங்க திருப்பி கொடுக்குறீங்க? அவர் என்ன சொல்றாரு? அன்பளிப்பு வாங்கலாம். அவர் சொல்றாரு, இன்னல் ஹதியத்தை கானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியத்தன் அம்மா நஹனு ஃபஹியலனா ரிஷ்வா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு இருக்குதே, அது அன்பளிப்புக்காக கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப நமக்கு தரப்படுவதெல்லாம் லஞ்சம். ஏதோ நம்மள்ட்ட சாதிக்கிறது, இதை கொடுத்து நாளைக்கு வருவான். இந்த ஆப்பிள வாங்கிக்கிட்டா நாளைக்கு என்ன செய்வான்? ஒரு பேப்பர் கொண்டுட்டு வருவான், இதை கையெழுத்து போடுங்கம்மா, ஒரு இடத்த காட்டி எனக்கு பட்டா கொடுத்தாங்கன்னு கேட்பான். நாங்க இப்ப வாங்குற எங்களுக்கு தர்ற இந்த அன்பளிப்பு அன்பளிப்பு இல்ல, எங்கள்கிட்ட இருந்து சாதிக்கிறதுக்காக கொடுக்குற அட்வான்ஸ் லஞ்சம். ரசூலுல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு வாங்கிட்டாங்கன்னா அப்படியே அவங்க தர்றாங்க. நான் அந்த உமர் பின் அப்துல் அசீஸ் மன்னர் இல்லாட்டி தருவாங்களா கேட்கிறாரு. நான் இப்ப ஜனாதிபதியா இல்ல, இந்த ஆப்பிள் எனக்கா வந்திருக்கு, வேற எவன் அந்த சீட்ல இருக்க அவனுக்கு தானே போயிருக்கு. அப்ப இது அப்துல் அசீஸுக்கு, உமர் பின் அப்துல் அசீஸுக்கு வந்தது இல்ல, இந்த சீட்டுக்காக வருது. ஏன் சீட்டுக்காக வருது? சாதிக்கிறதுக்காக வேண்டி, எதையாவது சாதிச்சுக்கலாம், காரியம் சாதிக்கிறதுக்காக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அன்பளிப்புகளை எல்லாம் என்ன செய்யறாரு? அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்றாரு. இப்படி அன்பளிப்பு கூட வாங்க மாட்டாரு யார்ட்டையும். மார்க்கத்தில் அனுமதி இருந்தாலும் இது அன்பளிப்பு எது, இந்த லஞ்சமா கொடுக்கிறது எது? இப்ப நம்ம எல்லாம் வரதட்சணை நியாயப்படுத்த அன்பளிப்பா தந்தாங்க. நம்ம என்ன பண்றோம்? பொம்பளை வீட்டுல வரதட்சணை வாங்குறோம், நாங்களா கேட்டோம், அவ்வளவு தந்தாங்க அப்படிங்கிறாங்க. லஞ்சம் வாங்குறவங்க என்ன செய்யலாம்? ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்குறோம், சந்தோஷமா எங்களுக்கு தர்றாங்க, வாங்கினா தப்பான்னு கேட்கறான். லஞ்சத்தையே நம்ம சாதாரண ஒரு மேட்டராக்கி இது அன்பளிப்பு, இது ஒரு கோரிக்கையெல்லாம் வைக்கவே இல்லை, இனிமே வச்சிருவான்னு பயந்துட்டு மறுக்கிறார். வைக்கும் போதே வச்சாதான் லஞ்சம்னு சொல்லணும். இது லஞ்சம் இல்ல.